கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். 25/12/2024 வெட்னஸ்டே, குரோதி மார்கழி மாதம் 10ஆம் தேதி புதன், டிசம்பர். கிறிஸ்மஸ் நட்சத்திரம் இன்று மாலை 4:22 வரை சித்திரை, பின்பு சுவாதி. திதி இன்று இரவு 11:02 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சதயம், புரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் 12 to 1:30, யமகண்டம் 7:30 to 9, குளிகை 10:30 to 12, சூலம் வடக்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் வெற்றி, ரிஷபம் பாசம், மிதுனம் சுபம், கடகம் உயர்வு, சிம்மம் நட்பு, கன்னி அமைதி. உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். புகழ் விருச்சிகம் ஆதரவு, தனுசு மேன்மை, மகரம் நிம்மதி, கும்பம் செலவு, மீனம் போட்டி. இன்று அரசு விடுமுறை. கிறிஸ்மஸ் முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் பிறந்த தினம், ராஜாஜி நினைவு தினம், சார்லி சாப்ளின் நினைவு தினம். பொன்மொழிகள்: ஜார்ஜ் பெர்னாட் ஷா. நம்பிக்கை தன்னம்பிக்கை. உங்கள் நம்பிக்கையை பணத்தின் மீது வைக்காதீர்கள், பணத்தை நம்பிக்கையான இடத்தில் வையுங்கள். ஜார்ஜ் பெர்னாட் ஷா. மனிதன்: ஒரு மனிதன் மிருகத்தை கொன்றால் அது வீரம், மிருகம் ஒரு மனிதனை கொன்றால் அது பயங்கரம். கனவு பலன்கள்: பசுமாடு துரத்தி வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? பசுமாடு துரத்தி வருவது போல் கனவு வந்தால் உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. மேலும் தொழில் முறையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கால தாமதமாகும். சோளம் விதைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? சோளம் விதைப்பது போல் கனவு கண்டால் எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட போவதை குறிக்கின்றது. நண்பர் இறந்தது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் என்பதை குறிக்கின்றது. மாசி மாத தேய்பிறை சுபமுகூர்த்த நாளில் வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாமா? மாசி மாத தேய்பிறை சுபமுகூர்த்த நாளில் வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாம். எந்தெந்த நாட்களில் பணத்தை கடனாக வாங்கவோ கொடுக்கவோ கூடாது? வெள்ளிக்கிழமைகளில் கடன் கொடுக்கவோ பணம் வாங்கவோ கூடாது. செவ்வாய்க்கிழமைகளில் கடனின் சிறு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவில் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.